ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சன். நம்ம சேனலுக்கு உங்களை அம்புடன் வரவேற்க. நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கரியரை செட் பண்ணுறதுக்காக தான் டிஎன்இஏ கவுன்சில் சொந்தமாக நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்கு நம்ம கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மேக்ஸிமம் நம்ம சேனலை பற்றி சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. நாம் போடக்கூடிய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே உடனே கூட உங்களுக்கு வாட்ஸ்அப் குரூப்பில் லிங்க் வந்து ஷேர் பண்ணுவோம். கண்டிப்பாக நம்ம சேனல் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதாவது சாய்ஸ் ஃபில்லிங் ஹெல்ப் வேணும், ரவுண்ட் 2 பசங்களுக்கு சாய்ஸ் ஃபில்லிங் ஹெல்ப் வேணும் அப்படின்னா நீங்கள் எப்போ வேணாலும் நம்மளே என்னாச்சு பார்த்தா தொடர்பு கொள்ளலாம். நாம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது ரெடியாக இருக்கிறோம். ஓகே, இப்போ நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமான வீடியோ. அதாவது ரவுண்ட் 2க்கு நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ண போகிறீங்க. ரவுண்ட் 2க்கு சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த காலேஜஸில் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் பார்த்திங்களா, இந்த காலேஜஸில் எந்த கம்யூனிட்டியில் என்ன கோர்ஸுக்கு சீட் இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணிவிட்டு, வேக்கன்சியை செக் பண்ணிவிட்டு, இந்த காலேஜஸில் உங்களுக்கு பிடிச்சமான கோர்ஸஸ் வந்து இருந்துச்சு அப்படின்னா இந்த காலேஜஸில் இருக்க கோர்ஸஸை ஃபஸ்ட்டு கொடுங்க. சரியா? மீதி கோர்ஸஸை அப்புறமே என்னாச்சு பார்த்தா கொடுத்துக்கலாம். அதை தெளிவாக நீங்கள் என்னாச்சு பார்த்தீங்கன்னா இருங்க. சரியா? ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்திங்க அப்படின்னா சிஇஜி கேம்பஸ். சரியா? சிஇஜி கேம்பஸில் உங்களுக்கு அதாவது எப்படி இருந்தாலும் சிவில் தமிழ் மீடியத்துக்கு சீட் வந்து இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி மெக்கானிக்கல் தமிழ் மீடியத்துக்கு சீட் வந்து இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ அந்த மாதிரி கோர்சஸ் வந்து உங்களுக்கு ஓகே அப்படின்னா அந்த கோர்சஸை ஃபஸ்ட்டு கொடுங்க. அதுக்கப்புறம் எம்ஐடி. சரியா? கவுன்சிலிங் கோடு வந்து பார்த்திங்கன்னா 4, எஸ்எஸ்என் வந்து பார்த்திங்கன்னா 13, 15. இந்த வெங்கடேஸ்வரா கவுன்சிலிங் கோடு மட்டும் கொஞ்சம் நல்லா பார்த்துங்க. கொஞ்சம் அதில் மிஸ்டேக் இருக்குது வெங்கடேஸ்வராவில் மட்டும். சரியா? இதை நீங்கள் கொஞ்சம் பார்த்துங்க. அதுக்கப்புறம் ஆர்இசி 12, 11, ஆர்ஐடி. சரியா? 14, 32. இப்போ இந்த காலேஜஸ்லாம் நீங்கள் என்ன பண்ணணும், வேக்கன்சி லிஸ்ட் வந்தோடனே இந்த காலேஜெல்லாம் என்னென்ன கோர்சஸ் வந்து சப்போஸ் இசியில் இருக்கலாம். சரியா? இல்லைனா சிவில் மெக்கானிக்கலில் இருக்கலாம், பயோமெடிக்கலில் இருக்கலாம். அப்போ இந்த மாதிரி கோர்சஸ்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா அதெல்லாம் நீங்கள் வந்து சாய்ஸ் ஃபில்லிங்கில் தைரியமாக நீங்கள் வைக்கலாம். ஏன்னா டயர் 1 காலேஜஸில் வைக்கலாம். சரியா? அதுக்கப்புறம் சென்ட் ஜோசப் 1149. ஏன்னா சென்ட் ஜோசப்பில் 2 கேம்பஸ் இருக்குது. ஒன்று ஓஎம்ஆரில் இருக்குது, இன்னொன்று சென்ட் ஜோசப் இன்ஸ்டியூட்னு சொல்லி சீபரம்பூரில் இருக்குது. சரியா? நமக்கு ஓஎம்ஆர் இருக்க கேம்பஸ் தான் 1149. அது தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. பனிமலையில் நமக்கு சீட்ஸ் வந்து இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா பனிமலையில் வந்து பார்த்திங்கன்னா நம்பர் ஆஃப் இன்டேக் வந்து அதிகம். சரியா? அதனால் பனிமலையில் நமக்கு சீட் வந்து இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை பார்த்துங்க. அதுக்கப்புறம் லோயலா ஐகாம். சரியா? லோயலா ஐகாம் 14, 50. இதுலேயும் நமக்கு வந்து சீட்ஸ் வந்து இசியில் கூட சீட்ஸ் வந்து இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சவிதா 12, 16. நான் ஏற்கனவே நம்ம வீடியோவில் நிறையா பக்கம் சொல்லிட்டோம். அதாவது டயர் 1 காலேஜெலாம் நீங்கள் கொடுக்குறது நல்லது தான். ஃபீஸ் வந்து உங்களால் பே பண்ண முடியும் அப்படின்னா டயர் 1 காலேஜஸை நீங்கள் என்னாச்சு பார்த்தா கொடுங்க. ஏன்னா சவிதாலாம் நீங்கள் எதிர்பார்க்குறத விட ஃபீஸ் வந்து அதிகமாக தான் இருக்கும். சரியா? அதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் சாய்ராம்லேயும் ஃபீஸ் வந்து அதிகமாக தான் இருக்கும். 14, 19. சரியா? அதுக்கப்புறம் சிஐடி சென்னை 1399. சிஐடி பற்றி சொல்லணும்னு தேவையில்லை, அது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். பரவாயில்ல, அதை சொன்னோம்னா நமக்கு உடனே கமெண்ட் பண்ண வந்துடுவாங்க வரிசையாக. சரி, பரவாயில்ல. சிஐடி ஏஆர் 1398. சரி, அதையும் பார்த்துங்க. அழகப்பா செட்டியார் நீங்கள் கண்டிப்பாக அழகப்பா செட்டியார்லாம் கொடுக்கலாம். 5901. சரியா? நல்ல காலேஜ் தான். சரியா? இதில் வந்து சீட்ஸ் வந்து கண்டிப்பாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் வந்து இருக்குது. காரைக்குடி பக்கம் நீங்கள் கொடுக்கலாம். பண்ணாரியம்மன் 2702. இந்த காலேஜ் ரொம்ப முக்கியமான காலேஜ். பிஎஸ்ஜி 2006. சரியா? அதுக்கப்புறம் பிஎஸ்ஜி டெக்கு 2377. பிஎஸ்ஜி டெக்கில் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக மெக்கானிக்கல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சாண்ட்விச் கோர்சஸ் வந்து இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபேஷன் டெக்னாலஜி இதிலெல்லாம் சீட்ஸ் வந்து இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதெல்லாம் உங்களுக்கு ஓகேன்னா நீங்கள் வந்து கொடுக்கலாம். அதுக்கப்புறம் சிஐடி கோயம்புத்தூர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப பெஸ்ட்டான காலேஜ், நல்ல காலேஜ். சரியா? 2007 கவுன்சிலிங் கோடு. ஆனால் இதில் வந்து நம்பர் ஆஃப் சீட்ஸ் வந்து இருக்கிறதுக்கு வாய்ப்பு வந்து ரொம்ப குறைவு தான். சரியா? எவ்வளோ சீட்ஸ் இருக்குதுன்னு பார்த்துட்டு நீங்கள் கொடுங்க. அதுக்கப்புறம் கவர்மெண்ட் காலேஜ். சரியா? கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜ் பர்கூர் 2603. அதுக்கப்புறம் ஜிசிடி கோயம்புத்தூர் 2005. சரியா? அதுக்கப்புறம் ஸ்ரீ ராமகிருஷ்ணா 2719. சரியா? ஸ்ரீகிருஷ்ணா காலேஜ் வந்து பார்த்திங்கன்னா 2718. இதெல்லாம் தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீகிருஷ்ணா டெக்னாலஜி. சரியா? 2வது செகண்ட் கேம்பஸ் 2722. கொங்கு இன்ஜினியரிங் காலேஜ் 2711. குமரகுரு 2712. தியாகராஜா 5008. அதுக்கப்புறம் திருச்சி பிட் கேம்பஸ். சரியா? 3011. ரொம்ப முக்கியமான கேம்பஸ். அதுக்கப்புறம் மெப்கோ 4960. பிஎஸ்என்ஏ 5910. சரியா? இந்த மாதிரி கேம்பஸில் சீட்ஸ் வந்து இருக்கான்னு பாருங்கள். இருந்துச்சுன்னா இந்த கேம்பஸை ஃபஸ்ட்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு பிடிச்சமான கேம்பஸில் நீங்கள் கொடுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். இதோட பிடிஎஃப் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம்.